அறிவில்லையா உனக்கு? எப்படி குடிச்சு வரான் பாரு. உனக்கு ஒண்ணும் இல்ல. சாரி பிரதர், நீங்க பார்த்து வண்டியை ஓட்டிட்டு போகலாமா? தம்பி, நான் குடிமக அப்படியே ரோட்ல அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம பரவாயில்ல. இவன் அந்த ஜோசியக்கார மாதிரி இருக்கான். என்ன சொல்ற? ஆமா கையல், எனக்கு கண்டம் இருக்குன்னு சொன்னால அவன் தான் இவன். ஏய், நீ ஜோசியக்காரன் தானே? மேல கையா வைக்கிற ஜோசியரா? யாரையா ஜோசியரு? நீதாயா நெருப்புல எனக்கு கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ சரக்கு போட்டு சுத்திக்கிட்டு இருக்க. ஆமா, உண்மை யாரு? ஏய், நான் யாரா? யோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கண்டம் இருக்கலாம் சொன்னியா? கண்டம்மா, ஒரு மாசம் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னிய, மறந்துட்டியா? அதுவா? அது நானா சொல்லல, நீ சொல்லு. அப்ப வேற யார் சொன்னது? ஏண்டா, வீட்டுக்கு வந்து என் கைரேகைலாம் பார்த்துட்டு கண்டம் நேரம் சரியில்லை, உங்க உயிருக்கு ஆபத்துலாம் சொன்ன. இப்ப கேட்டா நீ சொல்லன்ற. பாசு, வாய் மட்டும்தான் என்னோடது, வார்த்தை வேற வேற ஒருத்தவங்களோடது. வேற ஒருத்தவங்க சொன்னாங்களா? பாருங்க, உங்களை யார் இப்படி பண்ண சொன்னது? அதுவா, ஒரு அம்மா 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. இப்படி சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். யாரா இருக்கும்? உன்னால எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சிச்சு தெரியுமா? மகராசி, அந்த அம்மா நல்லா இருக்கணும், அந்த அம்மா குடும்பமா நல்லா இருக்கணும். ஏய், அந்த அம்மாவோட வீடு எங்க இருக்கு? அது இங்க இருந்து அப்படியே போய் திரும்பி வந்து இந்த சோறு பொங்கி எல்லாம் போடுவாங்கல்ல, அதான் கான்ட்ராக்ட் போர்டு கூட வச்சுப்பாங்க தெரியுமா? அந்த வீடு தான். அந்த வீட்டில் ஒரு அம்மா, அவங்க தான் காசு கொடுத்து இதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நீங்க வேணா அவங்கள போய் கேளுங்க. பட்டுமா? பாய் பாய். பெரியம்மா, என்ன கையில இது? இவன் சொல்றத பார்த்தா பெரியப்பாவோட வீடு மாதிரி இருக்கு. ஆமா மூர்த்தி, பெரியம்மாவை தான் சொல்லிட்டு போறான். ஏன் கையல், அவங்க ஏன் இப்படி பண்றாங்க? ஆரம்பத்துல இருந்தே இந்த ஆர்டரை நமக்கு பெரியப்பா கொடுத்ததுல அவங்களுக்கு விருப்பமே இல்ல மூர்த்தி. அதனாலதான் இப்படி ஒரு தப்பான பிளான் பண்ணிருக்காங்க. அவங்களை என்னதான் கையல் பண்றது? அவங்கள என்ன பண்றதுன்னு அப்புறம் பார்க்கலாம். நல்ல வேளை பெரியப்பா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே இந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னா இந்த ஆர்டர்னால பெரியப்பா நம்மளதான் தப்பா நினைச்சிருப்பாரு. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. நம்ம மேல அப்படி என்ன உங்களுக்கு கோவம்? சரி வா, நம்ம பெரியப்பா போய் இல்ல பார்க்கலாம். வேண்டாம், பெரியப்பா வீட்டுக்கு போவேனா, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. கையல், அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்களா? மாமா ஒன்னும் வருத்தப்படலையே. நாங்க பெரியப்பாவே பார்க்கல. என்ன பார்க்கலையா? என்னாச்சுங்க? இரு சொல்றேன். கையல், என்னாச்சு? கையல், நீங்க மாமாவை பார்க்கவே இல்லைன்னா அப்ப நீங்க இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணலையா? பண்ணல. இந்த ஆர்டரை நாம தான் பண்ண போறோம். என்ன கையல், நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணாம வந்திருக்க? அவருக்கு தான் கண்டம் இருக்குன்னு ஜோசியக்கார் சொன்னார்னு சொன்னல. அண்ணே, நடந்தது என்னன்னு தெரியாம பேசாதீங்க. என்னதான் ஆச்சு கையல்? ஏன் ஆர்டர் கேன்சல் பண்ணாம வந்த? மாமா, வீட்டுக்கு யாரோ ஜோசியக்காரன் வந்தான்னு சொன்னாங்கல்ல, அவன் உண்மையிலேயே ஜோசியக்காரனே இல்ல, குடிகாரன். அவனை நம்ம வீட்டுக்கு அனுப்பி விட்டதே பெரியம்மா தான். ஆரம்பத்துல இருந்தே பெரியம்மாவுக்கு நம்ம இந்த ஆர்டர் எடுத்ததே பிடிக்கல. அவங்க தான் இந்த குடிகாரனை ஜோசியக்காரனா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அவனும் அவங்க சொல்ல சொன்னதை ஒண்ணு விடாம சொல்லி உங்களை நல்லா பயமுறுத்தி இருக்கான். இவங்களும் பயந்து ஒரு மாசம் வேலைக்கு போக வேண்டான்னு அவங்களே முடிவு பண்ணியிருக்காங்க. பணத்தை கொடுக்க போனோம்ல, அப்ப அந்த குடிகாரன் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து நம்ம வண்டி முன்னாடியே விழுந்துட்டான். இதோ மூர்த்தி அவனை விசாரிக்கும் போது பெரியம்மா பணம் கொடுத்து கண்டம் இருக்குன்னு சொல்ல சொன்னதா அவன் வாயாலே சொல்லிட்டான். இன்னும் உங்க பெரியம்மாவா?
அவங்க எப்பவுமே அப்படிதான், மாத்தவே முடியாது. இத பாருங்க, நாம தான் இந்த ஆர்டர் எடுத்து பண்ண போறோம், சரியா? அக்கா, அந்த பெரியம்மாவை சும்மாவே விடக்கூடாதுக்கா. அவங்கள ஏதாவது பண்ணணும். அவங்கள போய் என்ன பண்றது? அத நான் சொல்றேன்.